பொன்னி அப்கமிங் சீரியலில் எங்க பொன்னி எப்போதும் போல் காலைல எழுந்துச்சி வேலைக்கு போகலான்னு கிளம்புறாங்க. டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்னு பொன்னி ரொம்ப ரொம்ப வேக வேகமாக கிளம்பி அவங்க கடைக்கு வேலைக்கும் போகிறாங்க. அப்படி போகிற வழியில் திடீர்னு அவங்க கோவிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமாக கேராக இருக்குது. அது அவங்களுக்கே கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது பொன்னிக்கு. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, என்ன ஆச்சு, சாப்பிட அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அங்கேருந்து திரும்பவும் எழுந்திரிச்சு கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா சக்தி ஏற்கனவே அந்த பொன்னி கடைக்காரர்கிட்ட ஃபேன்லாம் வாங்கி கொடுத்துனார்ல. ஸோ அந்த ஃபேன்லாம் வந்து பார்த்தோன்னா வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஆனால் இருந்து பொண்ணு பொன்னிக்கு கொசுக்கடி தானே, நான் அப்புறம் கொசுக்கடியெல்லாம் போய் வீட்டை சுற்றி வச்சு அவளை தூங்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே இந்த கடைக்காரர் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா, இந்த காலத்துலேயும் பொண்டாட்டிக்காக இப்படிலாம் இருக்கீங்களே, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்ன, பொன்னி ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் அவளுக்கு புரிஞ்சுக்க தெரில, அதுக்காகலாம் அவளை கோட்டை விட்டுறாதப்பா, கை விட்டுறான் பார்த்துக்கப்பான்னு சொல்லி அந்த கடைக்காரரும் பொன்னிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. உடனே சக்தியும், நான் அப்படிலாம் விட மாட்டேனே, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால் பொன்னி என் மேலே கோவமாக இருக்கா, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஒரு நாள் பொன்னி என்னை புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சக்தியும் இங்கே பொன்னிக்காக ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. அதை பொன்னி பார்த்துறாங்க. அப்போது நமக்கு இந்த சம்பளத்தை ஏற்றி கொடுத்தது, அப்புறம் ஃபேன் வாங்கி கொடுத்தது எல்லாமே சக்தி சொல்லிதானா? அப்போது அந்த ஓனர் நமக்கு எதுவும் பண்ணலை, ச்சீ ஏன் இப்படி இருக்கார் இந்த ஓனரும், நம்மளை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. டக்குன்னு பொன்னியை பார்த்த சக்திக்கு ஒன்றுமே பேச முடியல. அந்த ஓனரும் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. அண்ணன், நீங்கள் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் போயிட்டு இப்படி கீழ்த்தரமாக வேலை பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நீங்களாக தான் விருப்பப்பட்டு எனக்கு சம்பளம் ஏற்றி கொடுத்தீங்க, ஃபேன் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லி நம்பிக்கையில் தான் நான் வாங்கிட்டு போனேன். ஆனால் நீங்கள் இப்படி இவர் வாங்கி கொடுத்தத சொல்லி என்னை ஏமாத்துறீங்க பாருங்கள். ச்சே, நீங்கள் இப்படி பண்ண நான் நினச்சோட பார்க்கலன்னு அப்படி சொல்லுவோம். ஏன் பொண்ணு இப்படிலாம் பேசுகிற, அவர் யார், உன் புருஷன் தானே, அப்படி இருக்கும்போது ஏம்மா அவர் வாங்கி கொடுத்தா என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கவும், அண்ணன் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யணும் போதுண்ணே, நீங்கள் வாங்கி கொடுத்த ஃபேன் எனக்கு தேவையில்ல, இந்த வேலையும் எனக்கு தேவையில்ல, நீங்கள் கொடுத்த சம்பளத்தையும் கொடுத்துட்றேன், இந்த ஃபேனையும் ஒன்று கூட கொடுத்துட்றேன், இனிமேல் நான் இந்த கடையில் வேலை பார்க்க மாட்டேன், நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லவும், ஒன்று அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, அம்மா பொன்னி நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னாங்க. சக்தி ஒன்று, பொன்னி பொன்னி இங்கே பாரு பொன்னி, எதுக்காக நீ இப்போ இவ்வளோ கோவப்படுற, நான் வரது உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே, நான் இனிமேல் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, எனக்கு யாருடைய அனுதாபமும் தேவையும் இல்லை, யாருடைய அன்பும் தேவையில்லை, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து போயிடுறாங்க. போகிற பொன்னிக்கு திடீர்னு பார்த்தா திரும்பும் வழியில் ஒரே பதட்டமாக இருக்குது, ஒரே மயக்கமாக வருது. திடீர்னு பொன்னி அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே வர ஒரு பாட்டி வந்து பொன்னிக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான். காலையில் தான் பொன்னி அவங்களுக்கு காசுலாம் கொடுத்து வந்தாங்க. அந்த பாட்டி டக்குன்னு பொன்னி அழைச்சிட்டு பக்கத்தில் இருக்க கிளினிக் அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு பொன்னியை அட்மிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல பொன்னி வந்து பார்த்தோம்னா கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து அந்த பாட்டியை மட்டும் சொல்கிறாங்க. "ம்மா, இந்த பேஷண்ட்டுடைய கூட வந்தது யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் வந்தேங்க, என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. "ம்மா, அந்த பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிட்ணும், அந்த பொண்ணு சரியாக சாப்பிடாம வந்திருப்பாங்க போல், அதுதான் திடீர்னு மயக்கம் வந்திருக்கு, இது மாதிரி நேரத்தில் வாந்தி, மயக்கம், படபடப்பு எல்லாமே வரதான் செய்யும், கூட இருந்து நல்லா பார்த்துக்கங்கம்மான்னு சொல்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் பொண்ணியும் கண் முழிச்சுறாங்க. உடனே இந்த பாட்டி போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க. உடனே பாட்டியம்மா சொல்கிறாங்க, நான் தான் பொன்னி உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன், வர வழியில் உன்னை பார்த்தம்மா, திடீர்னு நீ மயங்கி கீழே விழுந்துட்ட, அதான் உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கவும், என்னாச்சு பாட்டி எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க பொன்னி. ஒன்றும் இல்லைம்மா, நீ காலைல சாப்பிட்லையான்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இன்றைக்கி வந்தேன், கடை பூட்டி இருந்துச்சு, ஆனால் சாப்பிடாம அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா, இது மாதிரி நேரத்தில் நல்லா சாப்பிட்ணுமா நீனு, ஏன் இப்படி இருக்கு?" அப்படிங்கிறாங்க. "எது மாதிரி நேரத்தில் பாட்டி, என்னாச்சு எனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க பொன்னி. "அப்போது உனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாதாம்மான்னு?" கேட்குறாங்க. "ஏன் பாட்டி, என்னாச்சு, என்ன பிரச்சனை எனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த பாட்டி சொல்கிறாங்க, "பொன்னி, நீ கன்சீவாக இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லவும் இங்கே பொன்னிக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. "என்ன பாட்டி சொல்கிறீங்க?" அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க. "ஆமாம்மா, டாக்டர் இப்போ சொன்னாங்க, அப்போ உனக்கு தெரியாதான்னு?" கேட்குறாங்க. "இல்லை பாட்டி, எனக்கு எதுவும் தெரியல, டாக்டர் எல்லாம் விசாரிச்சிங்களான்னு?" கேட்குறாங்க. உடனே பாட்டியும் போயிட்டு அந்த டாக்டரை அழைச்சிட்டு வராங்க. வந்ததும் பொண்ணு கேட்குறாங்க, "டாக்டர், உண்மையா நான் கர்ப்பமாக இருக்கேனான்னு?" கேட்கவும், "ஆமாம்மா, நீங்கள் கர்ப்பமாக தான் இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா இதுக்கு முன்னாடின்னு?" கேட்குறாங்க. "இல்லை டாக்டர், எனக்கு தெரியாதுன்னு" சொல்லவும், "உங்களுக்கு கொஞ்ச நாளாக இந்த மாதிரி மயக்கம், பதட்டம், வாமிட் சென்சஸ்லாம் இருக்காமான்னு?" கேட்குறாங்க. "டாக்டர், 2 வாட்டி வாமிட் வந்துச்சு, அப்புறம் இது மாதிரி அடிக்கடி மயக்கம் வருது,
நான் கூட சரி சாப்பிட்டதுனால தான் இப்படி வருதுன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க. இது நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பொண்ணுக்கு சந்தோஷமா இருக்குது. இன்னொரு பக்கம் அடைச்ச நாமளே வாழ வழி இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு குற்றத்த நிரூபிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த நிலைமையில நமக்கு ஒரு குழந்தை பொறந்துச்சு அப்படின்னா, அதுவும் நம்மள மாரி குற்றப்பலியோட தானே இருக்கும். என்ன பண்ணன்னு தெரியாம முழிக்கிறாங்க பொன்னி. உடனே அந்த பாட்டி கேட்குறாங்க, "அம்மா பொன்னி, உனக்கு ஒரு வாரிசு வரப்போதும்மா. நேரா போயிட்டு உன் புருஷன்ட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்க போ" அப்படிங்கிறாங்க. "இல்ல பாட்டி, இது யார்ட்டயும் சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லவும், "ஏம்மா அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல பாட்டி, எனக்கு இப்போ இதுவரைக்குமே எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அம்மா போனதுக்கு அப்புறமா எனக்கு யாருமே இல்லன்னு நெனச்சேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை வரப்போது. அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல என் மேல போடப்பட்ட பழிய நிரூபிச்சுட்டு, அந்த வீட்ட விட்டு மொதல்ல வெளிய வரணும். வெளிய வந்ததுக்கப்புறம் என் குழந்தைய எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, பொறுமையா பொன்னி அவங்க குடுத்த மாத்திரை, மருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. பொன்னி சீக்கிரமே வீட்டுக்கு வந்ததும் அவங்க மாமா கேட்குறாரு, "ஒண்ணும் இல்ல மாமா, நான் சும்மா தான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மேல போயிடுறாங்க. உடனே அவரு சக்திக்கு கால் பண்ணி கேட்குறாரு, "சக்தி, என்னாச்சுடா பொன்னிக்கு? இன்னைக்கு வேலைய விட்டு சீக்கிரம் வந்துட்டா?" அப்படின்னு கேட்கவும், "இல்லப்பா, காலையில நான் கடைக்காரர்ட்ட போய் பேசிட்டு இருந்தேன். அத பொன்னி பார்த்துட்டா. பொன்னிக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் தான் ஃபேன் வாங்கி குடுத்தது, நான் தான் சம்பளம் ஏத்தி குடுத்தது, எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பான்னு" சொல்லவும், சந்திரசேகர் உடனே, "ஐய்யய்யோ! அப்புறம் என்னடா ஆச்சுடான்னு" கேட்குறாங்க. "அவ வேலையே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாப்பா." "ஐய்யய்யோ! அப்ப என்னடா பண்ண போறா சம்பளத்துக்குலாம் இனிமே? பணம் இல்லாம என்னடா பண்ணுவா? நம்ம குடுத்தாலும் வாங்கிக்க மாட்றா. சாப்பாடுலாம் என்னடா பண்ண போறான்னு" கேட்குறாங்க. "அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. பொன்னி இன்னமும் அப்படிதான்ப்பா இருக்கா. கொஞ்சம் கூட மாறவே இல்ல. இவ இப்படி பிடிவாதமா இருந்தா என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலப்பான்னு" சொல்றாங்க. "சரி வாப்பா பேசிக்கலாம்ன்னு" சொல்றாங்க. இப்படி பொன்னி அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து போய் மொட்டை மாடில வச்சுட்டு படுத்திருக்காங்க அமைதியா. சுந்தரம் எதார்த்தமா மொட்டை மாடிக்கு ஃபோன் பேச போறாரு. போகும்போது பார்த்தா, இங்க மாத்திரை எல்லாமே இருக்கு. அந்த மாத்திரை சீட்டு மட்டும் அப்படியே பறந்து வெளிய வருது. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அந்த சீட்டு வந்து சுந்தரத்துல வரவும், சுந்தரம் எடுத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே இன்னிய டேட்ல தான் பொன்னி அங்க செக்கப் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா பொன்னி அப்படியே தூங்கிட்டாங்க. சுந்தரத்துக்கு சந்தேகமா இருக்கு. என்ன இந்த பொண்ணு இன்னைக்கு காலையிலேயே வேலைக்கு போயிட்டு உடனே வந்துட்டா. அதுவும் இல்லாம மாத்திரை, மருந்துலாம் வச்சிருக்கா. என்னவா இருக்கும்? ஆனா உடம்பு சரியில்லாத மாரி தெரியலையே! நல்லா தானே காலைல சண்டை போட்டு அப்படி போனா. போனவ இப்ப என்ன மாத்திரை, மருந்து, சீட்லாம் வச்சிருக்கா. என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கு அந்த சீட் அனுப்புறாங்க. அனுப்பிச்சு இதெல்லாம் இருக்க டேப்லெட்ஸ்லாம் என்னது? எதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இது மாரி இவங்க கன்சீவா இருக்காங்க. அதனால தான் போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அத பார்த்தோனே சுந்தரத்துக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. "என்ன சொல்றீங்க?" அப்படிங்கவும், "ஆமா, இந்த சீட்ல இருக்கிறவங்க காமிச்ச டாக்டர் தான் அதுல ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. இவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு." அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சுந்தரத்துக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. "ஐய்யய்யோ! இவ மட்டும் கன்சீவா இருக்கா அப்படிங்கிறது சக்திக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான். ஏற்கனவே பொன்னி பொன்னின்னு பொன்னி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இப்ப மட்டும் பொன்னி கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா விடமாட்டான். இவன் மட்டும் இல்ல, இவன், சண்முகம், அப்புறம் சந்திரசேகர் மாமா எல்லாருமே அந்த பொன்னிய தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதனால இத அப்படியே சும்மா விடக்கூடாது. எப்படியோ அந்த கர்ப்பத்த கலைச்சு இவள அதே குற்றப்பழியோட இந்த வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்னு சுந்தரம் முடிவு பண்றாரு. உடனே சுந்தரம் அதுக்காக பிளான் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. நேரா மெடிக்கல் ஷாப் போறாரு. போயிட்டு கர்ப்பத்த கலைக்கிற மருந்து இருக்கான்னு கேட்குறாரு. கேட்டு அத வாங்கிட்டும் வராரு. வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுக்கிட்டு இந்த பொன்னிக்கு எப்படியாவது நேரம் பார்த்து இந்த கர்ப்பத்த கலைக்கிற மருந்த வச்சு சாப்பாடுல குடுத்துடணும்னு நினைக்கிறாரு. ஆனா பொன்னி தான் வீட்ல சாப்பிடுறதே இல்லையே! வேற என்ன பண்றது? அப்படின்னு யோசிக்கிறாரு சுந்தரம். சரி, ஓகே. நாளைக்கு காலைல பொன்னி எப்படியும் வேலைக்கு போவா. வேலைக்கு போற இடத்துல சாப்பிடுவா. அப்படி அவ திரும்ப கடைக்கு போம்போது, ஏதாவது ஒண்ணுல கலந்து இந்த மருந்த அவள்ட்ட குடுத்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அவ சாப்ட்டுருவா. இல்ல அப்படின்னா, சிவானி பாப்பாட்ட இவளுக்கு ஏதாவது ஒண்ண குடுத்து, சிவானி பாப்பா குடுக்குற மாரி அவ கொண்டு போய் அவள்ட்ட குடுத்து, அந்த கர்ப்பத்த உடனே கலைச்சாகணும். இத வளர விட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வளர்ற ஒவ்வொரு நாளுமே பொன்னி இந்த வீட்ல இருக்கிறதுக்கான அஸ்திவாரமா மாறிடும். பொன்னிய கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க வைக்கக்கூடாது. பொன்னிய எப்படியும் இந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்தணும். தொரத்துனா தான் நாம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும்னு சொல்லி சுந்தரம் இங்க பிளான் பண்றாரு. ஆனா இத பத்தி எதுவுமே தெரியாம பொன்னி, அடுத்தவள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறோம்? எப்படி நம்ம மேல எந்த தப்புமே இல்லன்னு நிரூபிக்க போறோம்? நம்ம குழந்தைய எப்படி பெத்து வளர்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு பொன்னி அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பொன்னி சுந்தரத்துடைய இந்த சதி வேலையிலருந்து தப்பிப்பாங்களா? எப்படி சக்தியோட ஒண்ணு சேர போறாங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம்.